மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், கவர்மெண்ட் மேண்டேட்ஸ் ஏஐ கண்டென்ட் லேபிளிங் அண்டு ஃபாஸ்டர் ட்ராக் டவுன். ஃபர்ஸ்ட் நியூஸோட பேக்ரவுண்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா சோஷியல் மீடியாஸ், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா, மெட்டா, எக்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் அதிகமாக ஃப்ளட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல, எது ஏஐ ஜென்ரேட்டட் எது வந்து ஆக்சுவல் வீடியோன்றது டிஃபரன்ஸ் தெரியல. ஸோ அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு வேலிட் லா தான் இது, ஒரு 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 கைட்லைன் தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, ஒரு வீடியோ லேபிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவும் இது ஆக்சுவல் வீடியோ, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் கொடுக்கணும். இப்ப ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோனா சம் சிம்பிள் ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. அண்ட் தென் இப்போ இந்த எதுக்காக அப்படின்னா, இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ மூலமா பல ஃபேக் நியூஸ் போகலாம், இல்ல ஒரு பர்சனோட டிக்னிட்டியை கொலாப்ஸ் பண்ணலாம். இவ்வளோ தூரம் பண்ண முடியுது எங்க ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோனால. ஸோ இது ரெகுலேட் பண்றது தான் இந்த பாயிண்ட். ஸோ இந்தியா அமெண்ட்ஸ் ஐடி ரூல்ஸ் 2026 ரெக்வயரிங் லேபிள்ஸ் ஆன் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. ஸோ இப்போ இந்த ஏஐ ஜென்ரேட்டட் மீடியாவுக்கு லேபிள் பண்ணணும்னு சொல்லி அமெண்ட் பண்றது ஆக்ட் வந்து ஐடி ரூல்ஸ் 2026. ஓகேவா? டேக் டவுன் டைம் லைன்ஸ் டு 2 to 3 hours. அப்போ இப்போ 2 to 3 ஹவர்ஸ்னா இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 24 hours டைம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் வீடியோ, ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஒரு ஃபால்ஸ் வீடியோ, இல்ல ஒரு யாரையோ ஒரு தரக்குறைவா பிரசங்கம் பண்ற ஒரு வீடியோவா இருக்கலாம். அந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு, ஒரு யூடியூபோ ஒரு இன்ஸ்டாகிராமுக்கோ டைம் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தாங்க முன்னாடி. இப்போ அதை கட் டவுன் பண்ணிருக்காங்க 3 ஹவர்ஸுக்கு. கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் மேண்டேட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் இருக்கு. யூடியூப்ல ஒரு பர்சன், சம் எக்ஸ் பர்சன் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்றாரு. ஓகேவா? அந்த அப்லோட் பண்ற வீடியோ இந்த பர்சனுக்கிட்ட இருந்தா வருது அப்படிங்கிற அத்தரைஸ் பண்ணி வாங்க வேண்டிய டியூட்டி யாருக்குன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு. ஸோ இந்த பர்சன் so this person, his name, your identity, ஐபி அட்ரஸ் கவர்மெண்டோட, சென்ட்ரல் கவர்மெண்டோட, ஸ்டேட் அத்தரைசேஷன்ல போயிடும். ஆனா இந்த பிளாட்ஃபார்முக்கு டீடைல்ஸை கன்ஃபார்ம் இவரு தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த வீடியோவை இன்வைட் பண்ணணும். அண்ட் தென் அந்த வீடியோவில் போட்டோ ரியலிஸ்டிக் ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் மஸ்ட் பி ப்ராமினென்ட்லி லேபிள். ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமினைல இப்படி ஒரு லேபிள் இருக்கும், அது ஜெமினையோடது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஏஐ ஜெனரேட்டடுக்கு சம் சிம்பிள் ஏதாச்சும் ஒன்று ஆக்சுவலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ரெடியூஸ்டு டைம் லைன். ஸோ இல்லீகல் கண்டென்ட் ரெடியூஸ் டைம்னா, நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ்க்கு மாத்திருக்காங்க. அதுலயுமே ரெண்டு லேபிள் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இல்லீகல் கண்டென்ட்டுக்கு 3 ஹவர்ஸ் இல்லீகல் கண்டென்ட். எக்ஸாம்பிள், சம் ஃபால்ஸ் ஜிஓ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, சம் ஃபால்ஸ் ஜிஓ, இப்போ கவர்மெண்ட் அத்தரைஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை அத்தரைஸ் பண்ணிடுச்சுன்னு ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க. ஜியோ மாதிரியான ஒரு ஃபேக் வீடியோவோ ஃபேக் டெக்ஸ்டோ ரிலீஸ் பண்றாங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு டைம் 3 ஹவர்ஸ். சென்சிட்டிவ் கண்டென்ட் லைக் டீப் ஃபேக்ஸ் அப்படின்னா, இப்போ அதை விட கொஞ்சம் அட்வர்ஸா, அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு கம்யூனல் கிளாஷோ இல்ல பர்சனல் டிக்னிட்டியை குலைக்கிற மாதிரியான ஒரு வீடியோவோ, இந்த மாதிரியான ஒரு வீடியோ கண்டென்ட்டை எடுக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு டைம் பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ். அதை விட கொஞ்சம் இன்னும் கிட்ட. ஓகேவா? சேஃப் ஹார்பர் ரிஸ்க், நான் கம்ப்ளைன்ஸ் த்ரெட் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ அந்த சேஃப் ஹார்பர் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பர்சன் எக்ஸோட டீடைல்ஸ் கேட்டு வாங்கணும், இவ்வளோ டைமுக்குள்ள அதை எடுத்துடணும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா திஸ் யூடியூப், தட் இஸ் த பிளாட்ஃபார்ம் விச் இஸ் எனேபிளிங் திஸ் வீடியோ, அவங்க வந்து so we are following the rules, நாங்க கரெக்டா தான் ஃபாலோ பண்றோம்னு சொல்லி அவங்க சேஃப் ஜோனுக்கு வந்துடலாம். ஆர் எல்ஸ் this platform liable to answer for this unwanted or defected content. ஓகேவா? டூ ஆர் டை மாதிரி தான். ஒன்னு அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடணும், இல்லைன்னா அவங்க வந்து லயபிள். ஸோ டபுள் பர்டன் பிளாட்ஃபார்ம், டூயல் பர்டன் ஆன் பிளாட்ஃபார்ம்.
Platform must seek user disclosure and proactively label the content. Already explained பண்ணது. Prominent ambiguity, undefined labeling standards may lead to inconsistent implementation with a subtle watermark easily removable. இப்போ என்ன அப்படின்னா அந்த மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஏஐ ஜென்ரேட்டர்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க் அப்போ அந்த மார்க்கையே ஃபேக் பண்ண முடியுது. இப்போ வாட்டர் லேபிள் வாட்டர் மார்க்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்துட முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். இப்போ ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு மாதிரியான ஏஐ ஜென்ரேட்டருக்கு லேபிள் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வாட்டர் லேபிளா இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் லேபிளை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஃபேக் கண்டென்ட்ங்கிறத ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு. டிஃபைனிங் த ஸ்கோப், போட்டோ ரியலிஸ்டிக் கண்டென்ட் ஏன் எதுக்காக, முதல்ல ரியல் கண்டென்ட்டா என்னன்னு பாக்குறதுக்கு ரிஸ்க் பேஸ்டு டார்கெட்டிங். ஸோ ஒரு கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு லையபிள் காட்டுறோமோ அதை ரிலீஸ் பண்றாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் பர்சன், அவங்கள டார்கெட் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கரெக்டா டார்கெட் ஆகும். ஓகேவா. அடுத்து எக்ஸம்ஷன்ஸ், அபியூஸ் ஏஐ, த நேரோ ஃபோக்கஸ் ஆஃப் போட்டோ ரியலிஸ்டிக் சிந்தட்டிக் மீடியா அப்படின்னு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. சிந்தட்டிக் மீடியா, சிந்தட்டிக் மீடியா அப்படின்னா எந்த ஒரு கண்டென்ட் மேட் ஆர்டிபிஷியலி, ஸோ ஆக்சுவல் ரியலா இருக்கிற ஒரு இமேஜையோ ஒரு கண்டென்ட் டெக்ஸ்டையோ ஒரு வீடியோவோ அல்லாத ஹியூமன் மேட் ஆர்டிபிஷியலா ரெடி பண்ண எந்த ஒரு வீடியோவா இருக்கலாம், சவுண்டா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், எல்லாமே அது சிந்தட்டிக் மீடியா தான். எல்லாமே இந்த ஐடி ஆக்டுக்குள்ள எனேபிள் ஆகும். அதுல ஏஐ ஜென்ரேட்டருக்கு அக்யூஸ் பண்ணணும். டேக் டவுன் டைம்லைன் ஸ்பீட் வெர்சஸ் ரைட், 2 hours window for sensitive content among the strictest globally. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டென்ட் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓவர் சென்சார்ஷிப் ரிஸ்க், பிளாட்ஃபார்ம் மே ரிமூவ் எக்ஸசிவ் கண்டென்ட் டு அவாய்ட் லைபிலிட்டி. அப்போ இப்போ ஒரு கண்டென்ட் ஆக்சுவலா ஹியூமன் லைஃபுக்கும் ஹியூமன் லிபர்ட்டிக்கும் த்ரெட்டா இருக்கிற ஒரு ஆக்சுவல் கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவல் கண்டென்ட் சம் ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேட்டட் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு ஆக்சுவல் வீடியோவா இருக்கலாம். அது அந்த வீடியோவை இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, லைக் யூடியூப், எக்ஸ், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் லீகல் இஷ்யூ ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு ஆக்சுவலாவே இந்த ஆக்சுவல் வீடியோவை கூட டெலீட் பண்ண முடியும். எதுக்கு? இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கிறதுனால. இது ஒரு இஷ்யூ. அப்போ சிட்டிசன்ஸுக்கு இருக்கிற ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அது கட்டையில் ஆகுது. எதனால? இந்த ஐடி ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்றதுனால. எக்ஸிகியூட்டிவ் ஓவர்ரீச், டேக் டவுன் ஆர்டர் ஃப்ரம் கவர்மெண்ட் வித்தவுட் ரோபஸ்ட் ஜுடிஷியல் ஓவர்சைட் குட் எனேபிள் பொலிட்டிக்கல் சென்சார்ஷிப். ஸோ இப்போ இந்த ஆக்சுவல் ப்ராசஸை ரெகுலேட் பண்றது அத்தாரிட்டிஸ் அலாட் பண்ணிருப்பாங்க. ஸோ த அத்தாரிட்டி மைட் இன்ஃப்ளூயன்ஸ் த பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா பொலிட்டிசைஸ் பண்ண முடியும் ஒரு இஷ்யூவை. ஒரு கம்யூனல் கிளாஸ் நடக்க போகுதுன்னா, நடக்கிறதுக்கு ஊந்துதலா இருக்கிற ஒரு வீடியோனா, சப்போஸ் இப்ப பார்ட்டி இஸ் ஹேவிங் த டார்க் ஆஸ்பயர் டு ப்ரொமோட் த கம்யூனல் கிளாஸ் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிசைஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு இதுக்குள்ள. சேஃப் ஹார்பர் த்ரெட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஓவர் ரீச் பண்ணி ஆக்சுவல் பவர்ஸை சிட்டிசன் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜிக்கல் ஆர்ம்ஸ் ரேஸ் ரூல்ஸ் assumes platform process robust AI detection tool, but open source AI content is increasingly difficult to detect. என்ன இஷ்யூனா, இப்ப ஏஐ வந்து டீசென்ட்ரலைஸ்டா எல்லார் கையிலும் போயிடுச்சு. அப்போ ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஃப்ளட்டிங் அதிகமா இருக்கு. ஸோ அதை ரெகுலேட் பண்றதா இருந்தாலும் அதை வாட்ச் பண்றதாலும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சேலஞ்சஸ், டிடெக்ஷன் டிஃபிகல்ட்டி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். யூசர் அவேர்னஸ், டிஜிட்டல் லிட்ரஸி. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் லிட்ரஸி ஆக்சுவலா 34 to 38% தான். ஓகேவா. சோ அப்ப அந்த 38 இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணணும். இப்ப ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த வீடியோல ஆக்சுவல் ரூல்ஸ் படி இங்க ஏஐ ஜென்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு மார்க் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
அது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ தான் புரிஞ்சுக்கிறதுக்கு லிட்ரஸி வேணும் இல்லையா, அந்த லிட்ரஸியே நம்மள்ட்ட கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு ஆக்சுவல் வீடியோக்கும் ஃபேக் வீடியோக்கும் வித்தியாசம் தெரியாதது எதனாலனா லிட்ரஸி கம்மியா இருக்கிறதுனால. So next news. Supreme Court proposes merging RTI and human rights role ad hoc. நியூஸோட ஓவர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரூல் ஆக்சுவலி ரன் ஆகிட்டு இருக்கு. அதே டைம்ல ஒரு சில ஸ்டேட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, who are supposed to implement and watch out the right to information act. அந்த போஸ்ட் வேக்கன்சில அதிகமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் போஸ்டா இருக்கலாம், அவங்களோட சபார்டினேட் போஸ்டா இருக்கலாம், நிறைய போஸ்ட் வேக்கன்சியா இருக்கு, வேக்கண்டா இருக்கிறதுனால ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருக்கிற அத்தாரிட்டிஸை ஓவர் டியூ பார்க்க வைக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பண்ணலாமா கூடாதா? ரைட் டு இன்ஃபர்மேஷனோட ஆக்டோட சாராம்சம் என்ன, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒர்க் என்ன, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் அத்தாரிட்டிக்கு டூயல் ரோல் கொடுக்கறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ரிடக்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்ஸ்டிடியூஷனல் டைல்யூஷன், ரிஸ்க் கண்டெய்னிங் டிஸ்டிங்க்ட் மேண்டேட்ஸ், டிரான்ஸ்பரன்சி வெர்சஸ் சிவில் லிபர்ட்டிஸ் ப்ரொடெக்ஷன். ஆக்சுவலா இப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர், ரெண்டு யூனிட்டுக்குமே ரெண்டுமே ஸ்டாட்யூட்டரி பாடி தான். ரெண்டுமே ஸ்டாட்யூட்டரி பாடி which is established by an act. each unit வந்து established by an act. அப்ப அதனால ஸ்டாட்யூட்டரி பாடி. இப்போ இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து it is supposed to promote transparency. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது it is supposed to safeguard the citizens rights, citizens human rights. So ரெண்டு இன்ஸ்டிடியூட்ஸுக்குமே have separate areas to play. அப்போ ஒரு சிங்கிள் பர்சன் இந்த ரெண்டுத்துலயுமே ஆக்டிவா இருக்க முடியாது, இருக்கிறது பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அப்போ பர்பஸ் வந்து டைல்யூட் ஆயிடுது. இன்ஃபர்மேஷன் கமிஷனோட பர்பஸ் டைல்யூட் ஆயிடுது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட பர்பஸ் டைல்யூட் ஆயிடுது. இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஒர்க்லோட் கன்சர்ன், லோ பெண்டன்சி டிஃப்ளெக்ட் த அன்அவேர்னஸ், நாட் லா, லோ டிமாண்ட் ஆஃப் ஆர்டிஐ சர்வீசஸ். இப்போ இங்க எந்த ஆக்சுவலா அந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அத்தாரிட்டிஸை சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட அல்லது ஸ்டேட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸோட ஏன் வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னா, லோ பெண்டன்சி இன் கேஸ், லோ பெண்டன்சி இன் ஆர்டிஐ. அப்போ இந்த லோ பெண்டன்சி அப்படிங்கிறது என்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலா the citizens are not involving to get information from RTI. அதை மீன் பண்ணல. சிட்டிசன்ஸ்க்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னே தெரியல. ரைட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆக்ட் மூலமா we can avail information about the government contractor இருக்கலாம், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸா இருக்கலாம், எல்லார்கிட்ட இருந்து கேட்டு வாங்க முடியும்ன்ற அவேர்னஸ் இல்ல. சோ அப்ப லோ கேஸ் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல, இன்ஃபர்மேஷன் கேட்கிற அளவுக்கான நாலேஜ் கூட இல்லைன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. எதனால இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட அத்தாரிட்டிஸை இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட அத்தாரிட்டிஸை இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல வேலை செய்ய வைக்கிறதுல. ஃபங்க்ஷனல் சேலஞ்சஸ், ஸ்பெஷலைசேஷன் கேப். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல இருக்கிறவங்க ஹியூமன் ரைட்ஸ்ல அவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டாங்க. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அட்ரஸிங் த சிம்டம்ஸ் நாட் த டிசீஸ். ப்ரொபோசல் ஆக்சுவலா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆர்டிஐ ஆக்ட், ரெண்டு யூனிட்ஸோட ஆக்சுவல் பவர் தெரிஞ்சாதான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இவங்க கிரவுண்ட் ஒர்க் என்னன்னா, வில் சி prison, human rights violation like rape, like child rape, இந்த மாதிரியான இஷ்யூஸை ஓவர்வியூ பண்ணி அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு லா ப்ரப்போஸ் பண்ண போறாங்க, ஏதோ ஒரு ஆக்ட் ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னா அந்த ஆக்ட்ல
என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணா ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகாது அப்படின்னு கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பாடி தான் இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேவா? இந்த ஆர்டிஐ அப்படிங்கிறது எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எங்கன்னா ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸ் பர்சனல் பத்தி இருக்கலாம். ஆக்சுவலா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடாது. இஸ் சர்வீஸ் ஓரியன்டட் இந்த கவர்மெண்ட் பத்தி மட்டும்தான் கேட்க முடியும். ஓகேவா? கவர்மெண்ட் இஸ் லையபிள் டு கிவ் இன்ஃபர்மேஷன் வித்தின் 30 days. 30 daysக்குள்ள ஆர்டிஐ ஃபைல் பண்ணா கொடுக்கணும். ஓகேவா? இஃப் அட் ஆல் இட் கன்சர்ன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா, ஹியூமன் லைஃப்ஸ் அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸ்ல கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிஐயோட ஆக்டோட உள்ள ஒரு ப்ரொவிஷன். ஓகேவா? எவ்வளவு டிஸ்டிங்டா இருக்கு, எவ்வளவு டிஸ்டிங்டா இருக்கு. இப்போ அட்ரஸிங் த சிம்டம் நாட் த டிசீஸ் அப்படின்னா, இப்போ இங்க வேலை செய்ய ஆள் இல்லை, இந்த ப்ரொவிஷன்ஸை ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு யூசேஜா இருக்கிற நாலேஜை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ அக்கௌண்டபிலிட்டியை கரெக்டாக கொண்டு வரணும், ப்ரொவிஷன்ஸை கரெக்டாக மூவ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதுதான் ஆக்சுவல் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட். நாட் கிவிங் அனதர் அத்தாரிட்டிஸ் பர்சனல் டு ஒர்க் ஹியர் அப்படிங்கிறது தான் இதை மீன் பண்றாங்க. ஓகேவா? செப்பரேட் கிரவுண்ட் இருக்கு ஒருத்தவங்க பிளே பண்றதுக்கு. ஸோ இன்டர்மீடியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நியூஸ், யூஎஸ் பங்களாதேஷ் டீல் ஷிஃப்ட்ஸ் காட்டன் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. என்ன அப்படின்னா ஓவர்வியூ முதல்ல புரிஞ்சுக்கணும். பங்களாதேஷ் வந்து ரா காட்டன் பிளான்ஸ் டு கெட் ரா காட்டன் ஃப்ரம் யூஎஸ். என்னன்னா காட்டன்ல இருந்து டெக்ஸ்டைல், இது முழுதா நெய்யப்பட்ட துணி, இது ரா காட்டன் பஞ்சு. ஓகேவா? சோ இப்ப இந்த பஞ்சை மட்டும் யூஎஸ்ல இருந்து வாங்குறாங்க டெக்ஸ்டைல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இதுதான் ஆக்சுவல். இது இந்தியாவை எப்படி பாதிக்குது அப்படின்னா, இந்தியா சப்ளை பண்றோம் ரா காட்டன். இந்தியாவில இருந்து மேக்சிமம் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இருந்து அதிகப்படியான ரா காட்டன் we are exporting to பங்களாதேஷ். பட் பங்களாதேஷ் இஸ் நாட் பையிங் அவர் காட்டன். ஏன்னா யூஎஸ் கிட்ட வாங்க போறாங்க. இப்போ ஆக்சுவல் இஷ்யூ தான் அது. ஸோ கன்சர்னிங் பங்களாதேஷுக்கு என்ன மாதிரியான இஷ்யூ, இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இஷ்யூ எல்லாம் பார்க்கணும். ஜீரோ டாரிஃப் இன்சென்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஜீரோ டாரிஃப் இன்சென்டிவ்னா இப்போ யூஎஸ்ல இருந்து பங்களாதேஷுக்கு வர்ற ரா காட்டனுக்கு டாரிஃபே இல்லை, ஜீரோ டாரிஃப்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. மார்க்கெட் ஆக்சஸ் பூஸ்ட். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் ஆக்சஸ் இவங்க நினைக்கிறது என்னன்னா ரா காட்டன் நம்ம வாங்கிட்டு ஃபினிஷ்டு கூட்ஸை யூஎஸ் கொண்டு போகலாம். அப்ப மார்க்கெட் ஆக்சஸ் நமக்கு யூஎஸ்க்கு நம்ம மூலமா கிடைக்கும்னு சொல்லி அதை மூவ் பண்றாங்க. ஓகேவா? எக்ஸ்போர்ட் வாண்ட்ஸ் த சப்ளை டிமாண்ட் டிபெண்டன்சி ஓவர்லுக்டு குவாலிட்டி இஷ்யூஸ். இப்ப எக்ஸ்போர்ட் என்ன வாண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஏரியா யூஎஸ் கிட்ட இருந்து மட்டும் காட்டன் வாங்கி நம்ம ஒரு ப்ராசஸ் டெக்ஸ்டைல்ஸ் ரெடி பண்றது மூலமா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடும். வேரியஸ் சோர்ஸ்ல இருந்து டைப்பா இருக்கிற காட்டனையும் இல்ல ஃபேப்ரிக் எதையோ வாங்கினாதான் கரெக்டான கம்ப்ளீட் மெட்டீரியல் ரெடி பண்ண முடியும். ஸோ சிங்கிள் சோர்ஸ் வில் மேக் த குவாலிட்டி டிட்டோரியேட் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. இம்பாக்ட் ஆன் இந்தியா பங்களாதேஷ் ரேட். ஸோ இப்போ பாஸ்ட் 2 months-ஆவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் சரியான டேர்ம்ஸ் கரெக்டாக போகல. இந்த ஹாதியோட டெத்தா இருக்கட்டும், இன்டர்னல் வயலன்ஸா இருக்கட்டும், பங்களாதேஷ்ல அங்க இருக்கிற ஹிந்துஸை பேர்ன் பண்ணதா இருக்கட்டும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ரிலேஷன். ஓகேவா? அப்போ எக்கனாமிக்கலாவும் நம்ம பாதிக்கப்படுவோம். ஆக்சுவலா குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு தான் மேஜரா பாதிக்கப்பட போறது. ஸோ லாங் டேர்ம் ரிஸ்க் என்னன்னா ஹையர் லாஜிஸ்டிக் காஸ்ட். யாருக்குன்னா ஃபார் பங்களாதேஷ் ஹையர் லாஜிஸ்டிக் காஸ்ட். இப்ப நெய்பரா இருக்க இந்தியா கிட்ட இருந்து காட்டன் வாங்குறதுக்கும் லாங் டிஸ்டன்ஸ்ல எங்க யூஎஸ்ல இருந்து காட்டன் வாங்குறதுக்கும் லாஜிஸ்டிக் காஸ்ட், அங்க இருந்து டிராவல் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரைட் காஸ்ட், அந்த காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. குவாலிட்டி ரீகேபிலரேஷன், குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிடும். ரெடியூஸ்டு சோர்சிங் ஃபிளெக்சிபிலிட்டி. சோர்சஸ் வந்து ஆக்சுவலா ஒரு சோர்ஸ்ல நம்ம அதிகப்படியா டிபெண்ட் பண்றதுனால சம்வாட் ஏதோ ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன் மூலமா யூஎஸ் மைட் நாட் சென்ட் ரா காட்டன் டு த பங்களாதேஷ் அப்படின்னா ஒட்டுமொத்த பங்களாதேஷ்ல இருக்கிற காட்டன் மார்க்கெட், டெக்ஸ்டைல் மார்க்கெட் வில் பி அஃபெக்டட். ஓகேவா? மார்க்கெட் ரெசிலன்ஸ் ஆக்சுவலா கரெக்ட். Geopolitical realignment. The deal represents Bangladesh's strategic pivot towards deeper US economic integration. Recent friction. So, இப்போ நம்ம US கூட நம்ம டீல் சைன் பண்ணியாச்சு. ஆக்சுவலா மதர் ஆஃப் ஆல் டீல்னு சொல்லப்படுற இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஆக்சுவல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா
யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்லயும் அங்க இருக்க 27 கண்ட்ரீஸ்லயும் பாஸ் பண்ண வேண்டியது அந்த ப்ராசஸ் மிச்சம் இருக்கு. அப்போ இந்த டைம்ல இந்தியாவுக்கு போட்டியா போறதாக முடிவு பண்ணிக்கிட்டு இந்தியாவோட ஃப்ரிக்ஷன் பொலிட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஸோ இதை பாஸ் பண்றதுக்காக பைபாஸ் பண்றதுக்காக போற மாதிரியான ஒரு பாத் இந்த பங்களாதேஷ் பண்ண ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், எகாலஜிக்கல் டிஸ்கலரேஷன், நேச்சர் லாசிங் இட்ஸ் கலர்ஸ். ஒரு எடிட்டோரியல் இது. ஸோ கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், ஓஷன் அசிடிஃபிகேஷன், இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளை சுற்றி நிறைஞ்சிருக்கு. அதிலிருந்து என்விரான்மெண்ட் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படி எவால்வ் ஆயிருக்குன்றத பத்தி தான் இந்த எடிட்டோரியல். ஸோ வி ஆர் சீவிங் தட் சேஞ்சிங் கலர் ஆஃப் த நேச்சர்ஸ் அசட். என்னென்ன சேஞ்ச் கலர் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓஷன் டர்னிங் கிரீனர். ஓஷன் ப்ளூவா இருக்கிற ஓஷன் கிரீனர் ஆயிருக்கு. ஓவர் 50% ஆஃப் ஓஷன் டர்ன் கிரீன் டியூ டு ஆல்கல் ப்ளூம் அண்ட் ட்ரிவன் பை கிளைமேட் சேஞ்ச். இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சினால நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ப்ளூவா இருக்கிற ஓஷன் வந்து கிரீன் ஆயிருக்கு ஆல்கல் ப்ளூம் காரணமாக. ஃபாரஸ்ட் ப்ரௌனிங், ஃபாரஸ்ட் கிரீனா இருக்க வேண்டியது ப்ரௌன் ஆயிருக்கு. வைல்ட் லைஃப் அடாப்ஷன், வைல்ட் லைஃப் அடாப்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கு. வைல்ட் லைஃப் என்னன்னா, எந்த ஒரு விலங்குகளா இருக்கட்டும் தன்னை பாதுகாத்துக்கிறது தன்னை தானே எவால்வ் பண்ணிக்கும். பை கலரா இருக்கலாம், பை வெப்பனைசிங், ஒரு ஹார்ன் வளர்த்துக்கிறது, ஒரு பாய்சன் தனக்குள்ளே செக்ரேட் பண்ணிக்கிறது. ஸோ அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி, சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மள எவால்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷன் we can see in the some of the animals or some of the birds அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ரூல் தான் இருக்குது, அது போகட் ரூல். இந்த போகட் ரூல் அப்படின்னா, cold blooded animals evolving lighter colors to reflect the sunlight, prevent overheating. The cold blooded animals அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னா, ரெப்டைல். கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னா அந்த உயிரினம் எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரால மட்டுமே, எக்ஸ்டர்னல் கிளைமேட்டால மட்டுமே அஃபெக்ட் பண்ண முடியும். அஃபெக்ட் பண்ண, ஸோ அது பிளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் கிளைமேட்டால மட்டும்தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். அதுதான் கோல்டு பிளட்டட். வார்ம் பிளட்டட் அனிமல்னா தன்னைத்தானே தன் உடம்ப தன்னைத்தானே ஹீட் பண்ணிக்க முடியும், கோல்டு பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது வார்ம் பிளட்டட். கோல்டு பிளட்டட் வந்து அவுட் சைட் சோர்சிங் மட்டும்தான். ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ரைட்டர் கலர் டு ரிஃப்ளெக்ட் சன்லைட். லைட்டர் கலர், இப்போ கலர், இப்போ பிளாக் கலர் ஷர்ட், ப்ளூ கலர் ஷர்ட், இந்த மாதிரியான கலர் டார்க்கா இருக்கிற ஷர்ட் நம்ம என்ன இது பண்ணாலும், என்ன வேர் பண்ணியிருந்தாலும், இட் வில் அட்ராக்ட் த சன்ரைஸ். அப்ப ஹீட்டை தன்னை உள்ள எடுத்து வச்சுக்கும். அப்போ இந்த லைட் கலரை எங்க டெவலப் பண்ணிக்குது அப்படின்னா, வார்ம் ஏரியாவில் லைட் கலர் டெவலப் பண்ணிக்குது. யாரு? கோல்ட் பிளட்டட் அனிமல். அப்ப என்ன ஆகும், அதிகப்படியான சூரிய வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை சொல்றதுதான் இந்த போகட் ரூல். ஸோ அந்த மாதிரி தான் வார்ம் பிளட்டட் அனிமலுக்கு சொல்றது க்ளோகர் ரூல். இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்ப நடக்கிற ஆக்ஷன்ஸை வச்சு பார்க்கக்குள்ள சரியா பொருந்துது, அடாப்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கோரல் ப்ளீச்சிங். இந்த கோரல் ப்ளீச்சிங் முதல்ல புரிஞ்சுக்கணும். பவளப்பாறைகள்லாம் இருக்கும், சின்ன 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 சின்னதா இருக்கும், இப்படி இருக்கும், சின்ன 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 சின்னதா அப்படி ஒன்னோட ஒண்ணு பாலிப்ஸ், கோரல் பாலிப்ஸ் சொல்லுவாங்க. இப்படி 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 டெவலப் ஆகும். என்னன்னா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெரைன் லைஃப். 25% ஆஃப் மெரைன் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ். ஏன்னா இதுல இருந்து தான், இதுதான் ஆக்சுவலா அந்த ஃபுட் செயின்ல ரொம்ப பாட்டம்ல இருக்குது. ஸோ இதுல இருந்தா சின்ன மீன்கள் சாப்பிடும், அதுல இருந்தா பெரிய மீன்கள், இப்படிதான் இருக்கும். அப்போ ஒன்ஸ் இந்த கோரல் லீவ்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபுட் சைக்கிளே பாதிக்கப்படும், மெரைன் எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படும். அப்போ இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு நடக்கிறது வார்ம் கிளைமேட்டால நடக்குது, வார்மிங் ஆஃப் ஓஷன். ஓகேவா? அப்படி வார்மிங் ஆஃப் ஓஷன்னால கோரல் ப்ளீச்சிங் நடக்குது, கோரல் டெத் நடக்குது. அப்போ ஃபுட் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுது, மெரைன் எக்கோசிஸ்டமே டிஸ்டர்ப் ஆக போகுது. இது ஒரு சினாரியோ. அந்த மாதிரியான சினாரியோ எங்க நடக்குது அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் மன்னார், லக்ஷதீப், அந்தமான், கல்ஃப் ஆஃப் கட்ச், இந்தியாவை சுத்தி இருக்கிற மேஜரான கோரல் ரிசோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. Cascading ecosystem impact. Coral bleaching destroys habitats. சொன்னா இல்லையா, அந்த ஃபுட் செயின்ல லோவர் பேஸ்ல இருக்கிற இந்த கோரல் இப்படி தான் இருக்கும். இந்த கோரல் லீஃப் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு ஸ்மால் ஃபிஷஸ் இது சாப்பிட முடியாம இறந்துடும். அப்போ அதை விட பெரிய ஃபிஷ் இருக்கும். ஸோ டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். பொல்யூஷன் ட்ரிவன் கலர் சேஞ்சஸ்.
இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ரிப்ளிகேட்ஸ் த பெப்பர்ட் மாத். இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெப்பர்ட் மாத் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து 17th to 18th செஞ்சுரியில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, இங்கிலாந்து அந்த மாதிரி நடந்தது. அப்போ அந்த இடத்துல இந்த பெப்பர்ட் மாத் அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான ஒரு பூச்சி. அந்த பூச்சி என்னன்னா லைட் அண்ட் டார்க், ரெண்டு விதமான கலர்லயும் இருந்துச்சு, லைட் டார்க். அப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கப்போ என்னாங்கன்னா, அதிகப்படியான சாம்பல்கள் போயிட்டு எல்லா செடி கொடிகள் எல்லாத்தையும் படர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன இருக்கும், டார்க் கலர்ல இருக்கு. இந்த பூச்சிக்கு என்னன்னா கேமோஃபிளாஜ், அந்த ஏரியாவில் இருக்கிறதே தெரியாம மறைஞ்சுக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு வழி அது. ஓகேவா? அப்போ அந்த சாம்பல் அதிகமா படிஞ்சு டார்க்கா இருக்க இடத்துல இந்த லைட் கலர் மார்க்ஸ் எல்லாம் கான்ட்ராஸ்டா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தே ஆர் வல்னரபிள் விச் ஆஸ் ஹண்டட் பை த பேர்ட்ஸ். அப்போ இதோட பாப்புலேஷன் அதிகமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. which resulted in increasing the dark colored peppered mouth in the industrial revolution area. இது ஒரு சினாரியோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரியான ஒரு சினாரியோ. ஓகேவா? பேர்ட்ஸ் டெவலப்பிங் த டார்க்கர் டல்லர் பிளமேஜ். அதே மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும். Pollution stressed plants produce fewer carotenoids and affects the pollinators. Carotenoids அப்படிங்கிறது ஒரு பூவில் இருக்கிற ஒரு கண்டென்ட். அது எந்த அளவுக்கு டார்க்கா கான்ட்ராஸ்டா காட்டுதோ அந்த அளவுக்கு இட் வில் அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ்னா யாருன்னா பீஸ், பட்டர்ஃபிளைஸ், இவங்கெல்லாம் தான் பாலினேட்டர்ஸ். போய் அந்த மகரந்தத்துல தேர்ந்தெடுக்கக்குள்ள உட்காரக்குள்ள அந்த மகரந்த துகள்கள்லாம் இந்த பட்டாம்பூச்சி மேலையும் இந்த பீ மேலையும் ஏறி வெளியே போகக்குள்ள செதறி விட்டுரும், அப்படி பழகும். அப்போ அந்த கலர், அந்த பூ வந்து கலர் கான்ட்ராஸ்டா இருந்தால் தான் வர வைக்க முடியும். இது ஒரு எவல்யூஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சர்வைவல் அட்வான்டேஜ் இது எல்லாமே சொன்னது. மேட்டிங் டிஸ்அட்வான்டேஜ், பிரைட் கலர் குரூஷியல் ஃபார் மேட்டிங் அட்ராக்ஷன். ஸோ எந்த மாதிரி எல்லாம் அட்ராக்ட் பண்ற, ஒரு பீகாக் வந்து மேல் பீகாக் தான் ரொம்ப அடர்த்தியா தொகையெல்லாம் பெருசா வளர்ச்சி வரும். அது இட் இஸ் சப்போஸ்ட் டு அட்ராக்ட் த ஃபீமேல். அப்போ அந்த டார்க் கான்ட்ராஸ்ட் கலர் ஆஃப் த ஃப்ளவர் இட் இஸ் சப்போஸ் டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். ஸோ கான்ட்ராஸ்டா என்னெல்லாம் பண்ணி தன்னை சர்வை பண்ணி வைக்க முடியுமோ அதை செய்யறது தான் அந்த மேட்டிங். பாப்புலேஷன் டிக்ளைன். ஸோ இதெல்லாம் செய்ய முடியல. இப்போ என்ன ஆக்சுவல் கன்க்ளூஷன் என்னன்னா, இப்போ என்விரான்மெண்ட்ல குளோபல் வார்மிங்காலையும் மற்ற சேஞ்சஸ்னாலையும், கிளைமேட் சேஞ்சஸ்னாலையும் நடக்கிற குளோபல் சேஞ்சஸ் உயிரினத்துல இருக்கட்டும், மரச்செடிகள்ல இருக்கட்டும், எங்க வேணாலும் நடக்கட்டும், அது வந்து ஆக்சுவலா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா நல்ல ஏபிள்டு வைல்ட் லைஃபா இருக்கலாம், ஏபிள்டு பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்பீசிஸா இருக்கலாம், தப்பிச்சு வந்துடும், மற்றதெல்லாம் செத்துரும். ஓகே, அப்போ இட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்சுவல் பாப்புலேஷன் டிக்ளைன். இதெல்லாம் தான் அந்த கன்க்ளூஷன்ல கொண்டு வரேன். சைனா ஸ்ட்ராட்டஜி ஃபார் டைவான் ரீயூனிஃபிகேஷன். சைனா அப்படிங்கிறது ஒரு மெயின்லேண்டு. டைவான் வந்து இந்த கொஞ்சம் வாட்டர்ல கடலுக்குள்ள ஒரு சின்ன இடம். அப்ப அந்த சைனா வந்து தாய்வான் மேல ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க, which does not liked by the Taiwan. அப்ப தாய்வான் வந்து தனியா பிரிஞ்சு போகிறது நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல சைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்க, அதுதான் நியூஸ். ப்ரோ யூனிஃபிகேஷன் ஃபோர்ஸஸ் வித் டைவான். இப்போ இந்த டைவான்ல சைனாவோட யூனிஃபை பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, பண்ணக்கூடாதுன்னு சொல்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. China is feeding this type of political parties which is supposed to get intact with the China. யாரு? Taiwan should be intact with China அப்படிங்கிற ப்ரொமோட் பண்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சப்போர்ட் பண்றாங்க. ஹார்ட்லைன் டிட்டரன்ஸ் அகேன்ஸ்ட் த செப்பரேட்டிஸ்ட். இந்த செப்பரேட்டிஸ்ட், ஸோ இப்போ இந்த செப்பரேட்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களை டஸ்ட்ராய் பண்றதுக்கு, இவங்களை வேற எல்லாம் எப்படி எல்லாம் இடையூறு பண்ணலாங்கிறதையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. வார்னிங் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன். எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் எதை மீன் பண்றாங்கன்னா, குவாட் அப்படிங்கிறது இந்தியாவும் நம்ம உள்ள இருக்கோம், யூஎஸ் எப்பயுமே சைனாவுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்கும். அப்போ யூஎஸ் மைட் சப்போர்ட் டைவான்ஸ் தனியா வர்ற டிபெண்டன்சியை வர்றத, இண்டிபெண்டா வர்றதை சப்போர்ட் பண்ணலாம். அப்படால் அப்ப சப்போசிங்னா விடக்கூடாது, யாரு? சைனா விடக்கூடாது. இதையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னா ரீஜினல் செக்யூரிட்டி. சைனா, தைவான், ஜப்பான், யூஎஸ், பசிபிக். அப்போ இது ஒரு பேஸா, இப்ப யூஎஸ் சப்போஸ் உள்ள வரலாம், பேஸா வைக்கலாம் இல்லையா? அப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷன். இந்தியாவுக்கு எப்படி அந்தமான் நிக்க போறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியான பொசிஷன் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் செமிகண்டக்டர் சப்ளை. செமிகண்டக்டர் இல்லாம எந்த ஒரு சிப்புமே இனிமே டெவலப் ஆகாது. சிப்பு டெவலப் ஆகாம ஏ இல்லாம டெக்னாலஜி இல்லாம வேர்ல்டு இல்லை. ஸோ அப்ப எல்லாத்துக்கும் பேஸ்
செமிகண்டக்டர். அந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜி அதிகப்படியான டைவான்ல இருக்கு. ஸோ அதை பாதுகாத்துக்கணும். ஓகே, இந்தியா இன்ட்ரெஸ்ட். இந்தியா வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ரீஜனல் செக்யூரிட்டி சொன்ன மாதிரி தாய்வான் அப்படிங்கிறது இப்போ சைனா, ஜப்பான், இங்க இருக்கு டைவான், இங்க யூஎஸ். அப்போ யூஎஸ் நினைச்சு சப்போஸ் ஹைப்போதெட்டிக்கலி யூஎஸ் வந்து இந்த தைவான்ல ரீச் ஆயிட்டாங்கன்னா, வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கன்னா, இட் வில் பி த செக்யூரிட்டி த்ரெட் ஃபார் யாருக்கு? சைனாவுக்கு. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த இஷ்யூஸை ஸ்டாப் பண்றதுக்கு ரீஜனல் ஸ்டெபிலிட்டிக்காக, ரீஜனல் செக்யூரிட்டிக்காக சைனா இஸ் மஸ்ட் டைவானுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் இருக்கணும். ஓகே, அடுத்து செமிகண்டக்டர் சப்ளை. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது எல்லா யூனிட்டுக்கும் பேஸ். ஸோ ஒரு சிப் ரெடி பண்ண, ஐசி ரெடி பண்றதுக்கு செமிகண்டக்டர் முக்கியம். ஐசி ரெடி பண்ணாதான் ஏஐ தான் டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டு தான் இப்போ நடக்குது. ஸோ இப்போ டு ரன் த வேர்ல்ட் செமிகண்டக்டர் இஸ் மஸ்ட். அப்போ சைனாவோட செமிகண்டக்டர் பேஸே டைவான். ஓகேவா? அப்போ டைவான் சைனாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில இந்தியா வந்து ஈஸ்டர்ன் சைட்ல, ஈஸ்டர்ன் பசிபிக் கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அங்க இட் இஸ் சப்போஸ் டு டூ சம் ரீஜனல் ஆக்டிவிட்டி ப்ரொமோட் பண்றதுக்கு, which promotes the economic interest of India. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கக்குள்ள அந்த அங்க இருக்கிற சைனா தாய்வான் இஷ்யூ வந்து நம்ம கன்சர்ன் தான். சாவர்னிட்டி கொஸ்டின். அப்போ தாய்வானுக்கு டில் நவ் இப்போ கூட it does not have independence over its own country அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா சைனா இன்ஃப்ளூயன்சிங் டைவான் தான். ஓகேவா? மார்க் கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் சஜஷன் டு merge the roles of human rights and information commission in low worked states raises question about institutional specialization and physical efficiency. ஸோ நியூஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் ரோல்ஸ், அந்த லோ ஒர்க்லோட் ஏரியாஸ்ல அந்த அவங்கள சஃபிள் பண்றது மூலமா, மெர்ஜிங் பண்றது மூலமா இஷ்யூஸ் அரைஸ் ஆகுது இல்லையா, அதை கிரிட்டிக்கலி எக்ஸாமைன். கிரிட்டிக்கல்னா கொஞ்சம் குறை சொல்லி சொல்லணும். இந்த இஷ்யூவை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், அந்த இஷ்யூல இருக்கிற குறைகளை மேம்படுத்தி காட்டணும். அப்புறம் வே ஃபார்வர்ட்னா இதை எப்படி அட்ரஸ் பண்ணிருக்கலாம், எப்படி அட்ரஸ் பண்ணலாம். சப்போஸ் we must recruit some new workers, அந்த நியூ அத்தாரிட்டிஸ் we must recruit பண்ணி அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுமே தவிர ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து ஆளுகளை எடுத்து இதுல போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வே ஃபார்வர்ட்ல வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? இப்படி எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட்ல அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தரும். Kurukshetra